நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கடலைக்கறி. அதாவது இதுக்கு வந்து என்னென்னா ப்ரௌன் சன்னா எடுத்திருக்கேன். இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதை வந்து குழந்தைங்களுக்கு சுண்டலாவோ இந்த மாதிரி கடலைக்கறி மாதிரியும் நம்ம செஞ்சு தரலாம். இது வந்து என்னென்னா சப்பாத்திக்கு இல்லைனா புட்டுக்கு இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் சன்னா வந்து நம்ம வந்து ஒரு 6 hours வந்து சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கடலைக்கறி. கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு சுண்டல் வந்து நான் 1 டம்ளர் எடுத்து அதாவது 5 hours ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, 2 தக்காளி, தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சிட்டோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் ரொம்ப செவக்க வறுக்கணும். அப்போ தான் வந்து கடலைக்கறி வந்து நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் வந்து எவ்வளோ நம்ம நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இந்த கடலைக்கறிக்கு உண்டு. இதிலே வந்து தேங்காய் எண்ணெயும் அதாவது நல்லா வறுக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு வரும். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். போய் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம திருப்பியும் பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு 4 பல் பூண்டு, வெங்காயத்தில் வந்து நம்ம பாதி வெங்காயத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் வந்து நல்லா போகும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த வறுத்த தேங்காயும் நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி வதங்கியிருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். தனியாக ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா கடுகு அது போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து கடலையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிடும். இதை வந்து தோசை, சப்பாத்தி
புட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சதுன்னா என்னென்னா கலர் நல்லா மாறும். அது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கடலைக்கறி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதாவது சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நல்லா வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் கடலைக்கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.